டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் டீச்சர் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் இது எல்லாமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணணும் அப்படின்றதும், அண்ட் ஈவன் தோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ டீச்சர்ஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்ற எல்லா கான்செப்டுமே இந்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். நம்பர் 1 மேனேஜரல் டைப் கொஸ்டின்ஸ், நம்பர் 2 rhetorical questions, number 3 closed type questions, number 4 open ended questions. இந்த 4 questions types தான் வந்து நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். So number 1 managerial type questions, which means நிர்வாக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு questions ரெடி பண்ணுறது. இந்த டைப் ஆஃப் questions மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தட் இஸ் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்றது ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் அப்படின்றது சொல்லலாம். செகண்ட் திங் rhetorical questions, வித் மீன்ஸ் சொல்லாட்சின்னு சொல்லுவாங்க. தன்னோட வாய் பேச்சு மூலியமா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது பை ஓரலி. இது எல்லாமே இந்த ரிட்டோரிக்கல் கொஸ்டின்ஸில் இருக்கும். மேபி மோஸ்ட்லி வந்து ஒரு பர்டிகுலர் ஐடியா இல்லை கான்செப்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்ட் திங் க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை நம்ம தக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முழுமையை அடையணும்னா இந்த க்ளோஸ்ட் டைப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லலாம். பர்டிகுலர் பாயிண்ட் இல்லைனா கான்செப்ட் இது மூலயமா நம்ம அட்டென்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்பர் 4 ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், விச் மீன்ஸ் ஸ்டிமுலேட் த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். தூண்டு வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால நிறைய பேர்கிட்ட நிறைய ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ டீச்சர் ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தென் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து சப்டாபிக்காக தான் சிம்பிள் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்சுவல் மீன்ஸ் ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே இந்த சிம்பிள் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸில் இன்க்ளூட் ஆகும். மோஸ்ட்லி இது நம்ம ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிள் ரீகால் டைப்பை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் WH கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து லேர்னர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரைஸ் பண்ணுறது மூலியமாக பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக போய் கெயின் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து ப்ரைமரி ஒரு ப்ரீ ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற ஒரு கான்செப்ட் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ரெகக்னிஷன் டைப், விச் மீன்ஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் டைப் கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 1 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த 2 கான்செப்ட்மே நம்ம ஒரு ப்ரைமரி ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். நீ வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹையர் லெவல் இல்லைனா ஹையர் செகண்டரி ஸ்டேஜஸில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே அஸ் எ டீச்சரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஹையர் ஆர்டர் டீச்சர் மீன்ஸ் ஒரு ஆன்சரை நம்ம வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், அனலைஸ் பண்ணணும், சிந்தசிஸ் அண்ட் எவால்வேஷன். இந்த 4 கான்செப்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கல் அண்ட் தென் லாஜிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது இந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டினில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 4 விஷயத்தில் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் ஃபர்ஸ்ட் திங் எவால்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எவால்வேஷன் மீன்ஸ் ஒரு கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கம்பேரிசன் பண்ணி நம்ம பசங்களை வந்து படிக்க வச்சோன்னா இன்னும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன கான்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி படித்தாலே ஈஸியாக வந்து அவங்க எவால்வேட் பண்ணிடுவாங்க அப்படின்றது சொல்லிடலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா drawing out inference logically, which means அனுமானம் ஏற்ற மாதிரி அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணாங்கன்னா அது எல்லாமே இந்த drawing out inference logically போய் சேரும். மோஸ்ட்லி வந்து இது பிளான் பண்ணி படிக்கிற பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருந்து சப்டாபிக்காக டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங்கிறது 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடக்டிவ் ரீசனிங் மீன்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக புரியும். பிகாஸ் ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண உடனே அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க.
ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் அதோட ஆன்சர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே டிடக்டிவ் ரீசனிங்கில் இன்க்ளூட் ஆகும். பட் இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ் மட்டுமே இன்க்ளூட் பண்ணி ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இண்டக்டிவ் ரீசனிங்கில் இன்க்ளூட் ஆகும். இது வந்து சோஷியல் சயின்ஸில் பார்ப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேப்பை பற்றி கேட்டாங்கன்னா அந்த மேப்பை பார்த்து ஜஸ்ட் ஆன்சர் பண்ணால் போதும். இது எல்லாமே வந்து இண்டக்டிவ் ரீசனிங்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கம்பேரிசன், ரெண்டு டாப்பிக்கோட கம்பேர் பண்ணி படிக்கிறது. மேபி அதுலேருந்து சிமிலர் டைப்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி தன்னோட ஆன்சர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ், தன்னோட கொஸ்டின்ஸ் கொடுத்த உடனே ஒரு நியூ சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் லாக் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே ஒரு நார்மல் பிரின்சிபல் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்முலாவில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது சொல்லலாம். And then finally problem solving, இது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் எஸ்பெஷலி அதுக்கான ஆல்கோரிதம் ஃபார்முலாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தன்னோட சொல்யூஷனை சொல்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங்கில் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸில் தான் வந்து மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டினிங் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் செகண்ட் டாப்பிக்காக நம்ம ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே எப்படி நம்ம கொஸ்டின்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தென் எப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும், என்னென்ன எபிலிட்டிஸ் தேவை அப்படின்றது பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் பற்றி, விச் மீன்ஸ் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகப்படியான வெளிப்படையான ஆன்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த டைப்பில் வந்து நம்ம ப்ராப்ளம் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தட் இஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபர்தர் பாயிண்ட்ஸோட நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது இந்த ப்ராப்ளம் கொஸ்டின்ஸில் இன்க்ளூட் ஆகும். இது யூனிவர்சிட்டி லெவல்ஸில் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்க்கலாம். பிகாஸ் ஸ்மால் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புக்ஸில் இருக்கிறது படிக்கிறதே பெரிய விஷயம். பட் யூனிவர்சிட்டி லெவலில் படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச்சஸ்லேருந்து நிறைய ஃபர்தர் பாயிண்ட்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறதுனால அதிகப்படியான ஆன்சர்ஸ் வெளிப்படையாக அவங்க சொல்லலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் வந்து இந்த ப்ராப்ளம் கொஸ்டின்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி கான்செப்ட் வந்து நம்ம சிம்பிள் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸில் பார்த்தோம். செகண்ட் ஹையர் ஆர்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஹை ஆர்டர் கொஸ்டினிங் இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் தேர்ட் திங் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் யூனிவர்சிட்டி லெவலில் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஓவராலாக 5 ட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ட்ரிக்ஸ் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நீ வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 கிளாரிஃபையிங், நம்பர் 2 இன்க்ரீஸிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ், நம்பர் 3 refocusing, நம்பர் 4 prompting, நம்பர் 5 redirecting. ஸோ இந்த 5 கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரீஃபாக நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1 கிளாரிஃபையிங், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிஃபையிங் பொறுத்த வரைக்கும் WH கொஸ்டின்ஸோட சேர்த்து சில கொஸ்டின்ஸை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சரை கிளாரிட்டியோட எக்ஸ்போஸ் பண்ணுறதை இந்த கிளாரிஃபையிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் இன்க்ரீஸிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ், விச் மீன்ஸ் சில அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும் யூனிவர்சிட்டி லெவலில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்ட் திங் ரீஃபோக்கஸிங், விச் மீன்ஸ் சில இம்ப்ளிகேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக இந்த ரீஃபோக்கஸிங் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆன்சர்ஸ்க்கான லாஸ் கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா சில ஆன்சர்ஸ்க்கான அத்தியாவசிய தேவை எதனால அந்த ஆன்சர்ஸ்ல எல்லாமே அந்த சைக்காலஜிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்ற சில ரீஃபோக்கஸிங் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த கான்செப்ட் கொஸ்டின்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் திங் ப்ராம்ப்டிங், விச் மீன்ஸ் ஓரலாக கேட்கறதுனால ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஏற்படுத்துறதுனால கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது. சில கொஸ்டின்ஸ் பை கான்வர்சேஷனாக நார்மலாக கேட்கறதுனால டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் வந்து பசங்களுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே கற்றுப்பாங்க அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரீடைரக்டிங், விச் மீன்ஸ் திருப்பி விடுறது. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அகைன் ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ஸோ அப்படி கேட்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமான அட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், இன்னும் அதிகமாக வந்து அந்த கீ பாயிண்ட்ஸை கற்றுப்பாங்க, நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராம்ப்டிங் கொஸ்டின்ஸ் ஆஸ் அ டீச்சராக யூனிவர்சிட்டி லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் எஜுகேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி கேட்கப்படணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 4th கான்செப்டாக டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம கேட்க போகிறோம். டைவர்ஜென்ட் மீன்ஸ் மாறுப்புன்னு சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சில கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஆர் நோலே வந்து ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கொஸ்டின்ஸ் வந்து கிளாரிட்டி ஆகிடுச்சா, பசங்க வந்து ஈஸியாக ரீச் பண்ணிட்டாங்களா, ரிசர்ச் பண்ணிட்டாங்களான்ற எல்லா கான்செப்டுமே இந்த டைவர்ஜென்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ், விச் மீன்ஸ் சில ஆட்டிடியூட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த அஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறது. லைக் தன்னோட லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே ஆஸ் அ டீச்சராக நம்ம இந்த அஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே கேட்கணும். விச் மீன்ஸ் என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்டபிளாக இருந்ததா, புரிஞ்சுதா, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த அஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் கான்செப்டாக ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் லேர்னிங் எந்த அளவுக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபர்தர் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறீங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து ஆஸ் அ டீச்சராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். இது எந்த லெவல்ஸ்க்குன்னு கிடையாது, எல்லா லெவலுக்குமே இன்க்ளூட் ஆகும். பிரைமரிலேருந்து யூனிவர்சிட்டி லெவல்ஸ் வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கான ஆன்சர் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டியான கொஸ்டின்ஸ் தேவைப்படுதா, எனி டவுட்ஸ் அப்படின்ற கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ் மூலியமாக கேட்கப்படணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன லெவல்ஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கேட்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் அப்ரோப்ரியேட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் சில கொஸ்டின்ஸை நம்ம கேட்கறதுனால டீச்சர்ஸோட கிளாஸ் ரூம் கண்ட்ரோல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இன்ட்ராக்ஷன் எப்படி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதான் இந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் நாலேஜ் இல்லைனா லோவர் ஆர்டர் லெவல் அண்ட் தென் ஹையர் மிடில் ஆர்டர் லெவல் ப்ராபிங் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்குறதுனால பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் அதிகமாகும் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் என்ன நடத்துகிறீங்க, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா கான்செப்டுமே இதன் அடிப்படையில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய சர்வேஸ் மேக் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட லெசன்ஸ் கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து வித் டேபிளோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டேபிளில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கணும், எந்த லா அண்ட் ஆர்டரில் வந்து நம்ம கேட்கணும், அண்ட் எஸ்பெஷலி எந்த லெவலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கேட்குறதுனால நாலேஜ் டைப், அண்டர்ஸ்டாண்டிங் டைப், அப்ளிகேஷன் டைப், ரீசனிங் டைப் எல்லாமே வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்போவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் அதிகப்படியாக மோட்டிவேட்டட் ஆகும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் காலமில் ஸ்டேஜ் ஆஃப் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், பர்பஸ் ஆஃப் யூஸை பேஸ் பண்ணி 6 டைப்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூசரி ஸ்டேஜ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் ஸ்கில்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங், டெவலப்மெண்ட் ஆஃப் த லெசன். விச் மீன்ஸ் ஒரு லெசனை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த லெசனுக்கான டெவலப்மெண்ட் இருக்கணும். கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, ஜென்ரலைசேஷன். ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி கிரிட்டிக்கல் திங்கிங்காக ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சர் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரலைஸ் ஆகிருக்கு, அவங்களே வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வித் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸில் இன்க்ளூட் ஆகும். 4th டாபிக், அப்ளிகேஷன்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கிடைச்ச உடனே அப்ளை பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்ளிகேஷனில் என்னென்ன டைப்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. 5th திங், ரிவ்யூ. கண்டிப்பாக ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண உடனே ரீகேப் அவசியம். ரீகேப் இருந்தால் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கேட்கணும், அண்ட் தென் அந்த சப் பாயிண்ட்ஸ் எல்லாமே லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சம்மரைசிங் த லெசன் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ஃபைனல் டாபிக், ப்ரொவைடிங் அசைன்மெண்ட். கண்டிப்பாக ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு ஹோம்ஒர்க் இல்லைனா வந்து ஹோம் அசைன்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 டைப்ஸுமே ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம் கொஸ்டினிங்கில் நான் கேட்டிருக்கேன், அண்ட் தென் அதை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நேச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம்
கொஸ்டினிங் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டேபர் காலமை ஃபில் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.